நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க உங்களுடைய சார்ட்ல நீங்க வரையும் போது இஷ்டத்துக்கு லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிருவீங்க. அது வரைகிறது தவறு இல்லை, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் எதுக்கு வரையணும், அது எதுக்காக இண்டிகேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு உங்க அனலைஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பரவாயில்ல. நிறைய பேரோட சார்ட் போய் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்லி லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல நீங்க எப்படி சார் அனலைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, தெரியல, இந்த லைன் எதுக்கு போட்டேனே தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி ஆர் மல்டிபிள் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ஜோன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வரைவீங்க. அப்போ நீங்க வேற வேற கலர் கோட் கொடுத்து நீங்க எந்த டூலுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ, எந்த டைம் ஃப்ரேம்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கலர்ஸ் கொடுத்துட்டு மித்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக்கான கலர் டோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்க அந்த சார்ட்டை பார்க்கும்போது என்னவாகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மறக்காம நீங்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய கலரை ரொம்ப ஞாபகம் வச்சு நீங்க ப்ராப்பரா அதை பிளாட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.